டியர் வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா திணை மரபு, அதாவது தமிழ், இந்த டிஎன்பிஎஸ்சி அதில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். தமிழில் வந்து திணை இரண்டு வகைப்படும்: உயர்திணை, அஃறிணை. உயர்திணை அப்படின்னா பகுத்தறிவுடைய மனிதர்களை குறிக்கும் பிரிவு உயர்திணை. மனிதர்களை குறிக்க அம்மா, அப்பா, அண்ணன், அத்தை, பெரியப்பா அல்லது பெயர்கள் லைக் பாபு, ஆண்டனி, மீனா, இந்த மாதிரி பெயர்கள் அல்லது தேவர்கள், இதெல்லாம் குறிக்கிறது தான் உயர்திணை. எடுத்துக்காட்டு நம்ம கண்ணன் அல்லது அரசி, ஆசிரியர், மக்கள், இந்த மாதிரி சொல்லிக்கலாம். அஃறிணை அப்படின்னா மனிதர்கள் அல்லாத உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களை குறிக்கிறது அஃறிணை. உயிருள்ளது அதுல எடுத்துக்காட்டு மாடு, பறவை, மரம், மீன், இதெல்லாமே அஃறிணை, உயிருள்ள அஃறிணை, மனிதர்கள் அல்லாதவை. உயிரற்றவைனா கல், மலை, புத்தகம், நாற்காலி, இதெல்லாம் சொல்லலாம். திணை இரண்டு வகைப்படும்: உயர்திணை, அஃறிணை. உயர்திணைனா பகுத்தறிவுடைய மனிதர்களை குறிக்கிறது. அஃறிணைனா மனிதர்கள் அல்லாத உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களை குறிப்பது. சரியா? பால் மரபு. இந்த திணையின் உட்பிரிவு தான் பால். பால் என்ற சொல்லுக்கு பகுப்பு என்று பொருள். பால் பொதுவாக 5 வகைப்படும். அதுல உயர்திணை பால்கள் பாத்தீங்கன்னா மனிதர்களை பற்றி உள்ளது. ஆண் பால் ஒரு ஆணை மட்டும் குறிப்பது. சுட்டு பெயர் வந்து அவன் அப்படிங்கிறது. எடுத்துக்காட்டு தந்தை, சிறுவன், மருத்துவர், இதெல்லாமே வந்து எடுத்துக்காட்டு. பெண்பால் ஒரு பெண்ணை மட்டும் குறிப்பது. சுட்டு பெயர் வந்து அவள். எடுத்துக்காட்டு தாய், சிறுமி, அரசி, அந்த மாதிரி வரக்கூடியது. பலர்பால் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் அல்லது இருபாலரும் கலந்த குழுவை குறிப்பது. இது உயர்திணை பன்மை. சுட்டு பெயர் வந்து அவர்கள். எடுத்துக்காட்டு வந்து மக்கள், மாணவர்கள், வீரர்கள், இந்த மாதிரி சொல்லலாம். அஃறிணை பால்கள் வந்து 2 வகைப்படும். அதாவது இந்த விலங்குகள், பறவைகள் மற்றும் உயிரற்ற பொருட்களை பகுப்பும் 2 பிரிவுகள். ஒன்றன் பால் அஃறிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது. சுட்டு பெயர் வந்து அது. நாய், கல், மரம், பறவை, இதெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம். பலவின் பால் அஃறிணையில் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது. பன்மை. சுட்டு பெயர் வந்து அவை. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நாய்கள், கற்கள், மரங்கள், பறவைகள், இதெல்லாமே அதனுடைய எடுத்துக்காட்டு. சரியா? இந்த அஃறிணை சொற்கள் பன்மையில் வரும்போது வாக்கியத்தின் இறுதி வினை சொல் ந அல்லது அன என்று முடிய வேண்டும். இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. விழா முடிந்தது, அது சிங்குலர். விழாக்கள் முடிந்தன, அது புளூரல். அதே மாதிரி பசு மேய்ந்தது, அது சிங்குலர். பசுக்கள் மேய்ந்தன, அது புளூரல். வினா எழுந்தது, அது வந்து சிங்குலர். வினாக்கள் எழுந்தன, அது வந்து புளூரல். இந்த மாதிரிதான் அவங்க வினா எழுந்தது அல்லது அதுக்கு பதிலா வினா எழுந்தனன்னு வச்சிருவாங்க, அது தவறு. சரி? அல்லது வினாக்கள் எழுந்ததுன்னு வச்சிருவாங்க, அதுவும் தவறு. அது ஞாபகப்படுத்த வச்சுக்கணும். ஆமை நீந்தியது, சிங்குலர். ஆமைகள் நீந்தின. பந்து உருண்டது, பந்துகள் உருண்டன. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அஃறிணை சொற்கள் பன்மையில் வரும்போது வாக்கியத்தின் இறுதி வினை சொல் ந அல்லது அன என்று முடிய வேண்டும். சரியா? அடுத்து வந்து மூவிடம். இதுலயும் வந்து நிறைய எரர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தன்மை, முன்னிலை, படர்க்கை என இடம் 3 வகைப்படும். தன்மை அப்படிங்கிறது பேசுபவர் தன்னை குறிக்க பயன்படுத்தப்படும் பெயர்கள் தன்மை பெயர்கள். பேசுபவர் ஒருவரை மட்டும் குறிப்பது ஒருமை. பேசுபவர் பலரை குறிப்பது பன்மை. இப்போ இந்த டேபிள பாருங்க. தன்மை அப்படின்னா, தன்மை ஒருமைனா நான், யான், அது தன்மை ஒருமை. நான் வந்தேன், நான் செய்தேன், அல்லது நான் புத்தகம் படித்தேன், இந்த மாதிரி சொல்றது. தன்மை பன்மைனா நாம், யாம், நாங்கள், யாங்கள், அல்லது நாம் வருவோம், நாங்கள் வந்தோம், நாங்கள் புத்தகம் படித்தோம், இந்த மாதிரி வருது இல்லையா? இது வந்து பன்மை, தன்மை பன்மை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவிடத்துல முன்னிலை. முன்னிலைன்னா தன் முன்னால் இருப்பவரை, பேசுபவர் தன் முன்னால் இருப்பவரை அல்லது கேட்பவரை விழித்து பேச பயன்படுத்தப்படும் சொற்கள். இந்த டேபிள பாருங்க. முன்னிலை ஒருமைனா நீ, முன்னால் இருக்கிறவங்க பார்த்து நீ வந்தாய், நீ நடந்தாய் அப்படின்னு சொல்றது. பன்மைனா நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீர், நீவிர், நீங்கள், அதுதான் முன்னிலை பன்மை. அந்த வார்த்தைகள் எடுத்துக்காட்டு நீர் வந்தீர், நீங்கள் உண்டீர்கள், நீங்கள் சென்றீர்கள், நீவிர் சென்றீர், இந்த மாதிரி வருது இல்லையா? அது வந்து முன்னிலை. அதே மாதிரி படர்க்கை வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன் சொல்லலாம். பேசுபோர் கேட்போர் அல்லாமல் மூன்றாவது ஒருவராக இருப்பார்ல, அவரை பத்தி சொல்றது அல்லது ஒரு பொருளை குறித்து சொல்றது படர்க்கை. இந்த டேபிள பாருங்க. படர்க்கையில ஒருமைனா அவன், அவள். அதே மாதிரி ஒரு பொருள்னா அது. அவன் வந்தாள், அவள் வந்தாள், அது பறந்தது. இதே மாதிரி பன்மைனா அவர், அவர்கள், அவை. அவர் வந்தார், அவர்கள் வந்தார்கள், அவை வந்தன அல்லது பறந்தன. சரியா? இதுல எக்ஸாம்பிள் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா, மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 தொடர் கொடுப்பாங்க.
3 பிள்ளையா இருக்கும், 1 மாத்திரம் பிள்ளை இல்லாமல் இருக்கும். அல்லது மரபு பிழையுள்ள தொடரை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிள்ளையோட தொடரை வச்சுப்பாங்க. சரியா? எக்ஸாம்பிள் பாருங்களா, அவன் வந்தது. இது வந்தது, சென்றது, பறந்தது எல்லாமே நம்ம அகரிணைக்கு யூஸ் பண்றது. அவன் அப்படிங்கிறது உயர்திணை ஆண்பால் அவன். அப்போ அவன் வந்தான் வரணும், வந்ததுன்னு வரக்கூடாது. அதே மாதிரி அவள் வந்தாள் அப்படின்னு வரணும். இதுல பாருங்கன்னா 3வது ஒண்ணுல அவன் வந்தாள். அவன் அப்படிங்கிறது ஆண்பால். ஆண்பால்னா அவன் வந்தான் தான் வரணும். வந்தாள் அப்படிங்கிறதுனாலே அது பெண் பால் குறிக்கக்கூடியது. சரியா? அதே மாதிரி மாடுகள் பன்மை, வந்ததுன்னு வரக்கூடாது. மாடு வந்ததுன்னு வரலாம். மாடுகள்னாலே வந்தன. பறவை சிங்குலர், பறவை பறந்ததுன்னு வரணும், பறந்தனன்னு வரக்கூடாது. பெண்கள் சென்றதுன்னு வரக்கூடாது, சென்றனர். அதே மாதிரி பறவைகள் பறந்தன, அந்த மாதிரி வரணும். சரியா? இதுதான் எக்ஸாம்ஸுக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சரியா? தேங்க்ஸ். Thanks for all the viewers, right? Thank you all.